பாத்ரூம்குள்ளேயும் ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்காதீங்க. பாத்ரூம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன். இது எத்தனை நாளைக்கு தெரியல, இந்த நீட்னஸ் அழகாக இருக்குது பாருங்களேன். மேலே இது மேலே தான் லோக்கல் பஸ்லாம் வந்து போகும். லோக்கல் பஸ்ஸுக்கு மேலே கீழெல்லாம் வந்து சிட்டி பஸ் வெளியில் போகிறது. உள்ளே போகலை, இது வெளியில் மட்டும். பஸ் ஸ்டாண்ட் உள்ளே இல்லை, இது வெளியில் இருக்க இது மட்டும், பஸ் நிற்கிற இடம் மட்டும். உள்ளே இன்னும் நீட்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருமா, மதுரை பஸ் அங்கே நிற்கிது. மதுரை பஸ் அங்கே நிற்கிறது. வாங்க மதுரை. இதில் போவாமா, இதில் போவோம். அம்மா சரியான வெயில், மண்டை வலிக்கும். எங்கள் அம்மா ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டா வர்றாங்களா பார்த்தீங்களா, அவங்க ஒரு பஸ்ஸுக்கு போகிறேன்னு போகிறத. ஏன்னு தெரியுமா, நீங்களே பாருங்கள். சரியான 145 ரூபா அவங்க போகிறாங்க. சரியான வெயில், 20 ரூபா கூட ஏசி. அதுக்காக இந்த 20 ரூபாய்க்காக மண்டவழி வெயில் என்னமா கொடுத்தது. எங்கள் மம்மி போக விட மாட்டேங்கிறாங்க. பஸ் டிக்கெட்டு ஏசி பஸ்ஸில் 145 ரூபாயாம். அதனால் போக விட மாட்டேன். வந்தவங்க எல்லாம் 145 ரூபான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. ஒரு 20 ரூபா நம்மளுடைய ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ண ஒன்றும் அது தப்பு இல்லையே. காற்றுல அடித்து மூஞ்சி முறையெல்லாம் தேஞ்சு போயிருக்கு. முடியெல்லாம் கொடைக்கு மணக்க போய்க்கிறேன். ஸோ சார், யாராவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் மம்மியை பார்த்தீங்களா ஏசி பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தேன்னு ஒரே கவலையாக உட்காந்து. இங்கிலீஷ் இங்கே பாருங்களேன் வெயில். என் மணி என்ன தெரியுமா, இப்போது 2:45 ஆக போகுது. இந்த சைடு வெயில்னா பாருங்க பூட்டி இருக்கு. இப்போல்லாம் அமௌண்ட்டு பணம் கையில் இல்லைன்னா QR கோடு யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் நல்லதா கெட்டதா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.